ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனினி எல்லாம். இன்றைக்கி வீடியோவில் பேக்கரி ஸ்டைலில் மிக்சர் வந்து எப்படி ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம், டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க நம்ம இப்போ இந்த மிக்சர் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி காரா பூந்தி வந்து ரெடி பண்ணணும். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கு. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம மிக்சருக்கு மாவு எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுக்க போகிறோம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து இடியாப்ப உலக்கில் போட போகிறோம். இந்த மாதிரி இடியாப்பம் புளிவோம்ல, அந்த அச்சு யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி மிக்சர் புளிய போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சு விட்றணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மற்றதையும் இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓமப்பொடியாக ரெடி பண்ணியாச்சு. அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த அவல் சேர்த்துக்கிறேன். அவல் வந்து போட்டோன்னே பொரிஞ்சிடும், உடனே நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன், நிலக்கடலை. இதையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 4-5 முந்திரி பருப்பு. அடுத்ததாக ஒரு 4-5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஓமப்பொடியை நல்லா இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டமையும் சேர்க்குறோம். தனித்தனியாக நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோதான், மிக்சர் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பேக்கரி ஸ்டைலில், நம்மளுக்கு பேக்கரியிலலாம் கிடைக்கிற அதே மாதிரி மிக்சர் வந்து கிடச்சிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.